நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் தமிழ்நாட்டின் திருப்பூரைச் சேர்ந்த தங்கம் மூர்த்தி. 2008ஆம் ஆண்டில் எங்கள் ஆடை ஏற்றுமதி தொழிலில் எங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. எங்கள் கடன்கள் கிட்டத்தட்ட ரூபாய் 3 கோடியாக குவிந்தன. எங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விற்கும் தருவாயில் இருந்தோம். அப்போதுதான் நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை கண்டுபிடித்தோம். பிரார்த்தனைகளும் சடங்குகளும் என் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவின. நாங்கள் சத்தியலோக ஹோமங்களில் பங்கேற்க ஆரம்பித்தோம். முதலாவது நவராத்திரி ஹோமத்தில் நிதி நெருக்கடியிலிருந்து எங்களை விடுவிக்க ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசிகளை நாங்கள் நாடினோம். ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானின் தரிசனங்கள் எனக்கு நம்பிக்கையை ஊட்டின. அந்த மாதத்தில் வெளிநாட்டில் உள்ள எனது வாடிக்கையாளரிடமிருந்து புதிய ஆர்டர்கள் பெறத் தொடங்கினேன். 2 ஆண்டுகளில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏற்பட்ட அனைத்து இழப்புகளையும் மீட்டெடுத்தேன். ரூபாய் 3 கோடி கடனையும் அடைத்தேன். என் மனைவி 15 ஆண்டுகளுக்கு மேலாக இரைப்பை அழற்சியால் அவதிப்பட்டு வந்தார். அவரால் சாதாரண உணவை உண்ண முடியவில்லை. அவர் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மிகவும் பலவீனமாகிவிட்டார். அவரது உடல் நலத்திற்காக நாங்கள் சகஸ்ரநாம ஹோமத்திலும் வித்யா ஹோமத்திலும் பிரார்த்தனை செய்தோம். சத்தியலோகத்தில் இருந்தபோது எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குமாறு வைத்தியசாலையில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம். அதிசயமாக ஹோமத்திற்கு பிறகு என் மனைவி அனைத்து வகையான உணவுகளையும் சாப்பிட முடிந்தது. குறிப்பாக புரதம் நிறைந்த உணவுகளை. நவம்பர் 2022இல் அவருக்கு கருப்பை நீக்கம் செய்யப்பட வேண்டி இருந்தது. அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வார்டில் அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. சிறுநீர் பாதை அடைக்கப்பட்டதாக தோன்றியது. உடனடி நிவாரணத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம். 2 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஸ்கேன்களில் சிறுநீர் பாதை துண்டிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதை சரி செய்ய அவருக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு பெரிய சாலை விபத்தில் சிக்கினார். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக பாதுகாப்பால் மட்டுமே அவர் உயிர் பிழைத்தார். எங்கள் குழந்தைகளின் கல்வி வெற்றிக்காக நாங்கள் ஹோமங்களில் பிரார்த்தனை செய்தோம். என் மூத்த மகள் கோயம்புத்தூரில் உள்ள PhD பொறியியல் பட்டம் பெற ஆசீர்வதிக்கப்பட்டார். கோயம்புத்தூரில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் தனது MBA பட்டத்தை முடித்தார். இப்போது அவர் கோவையில் உள்ள ICICI டைரக்டில் மூத்த மேலாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார். சமீபத்தில் ஸ்ரீ பகவானின் தரிசனத்தின் போது அவர் மிகுதிக்காக வேண்டிக் கொண்டார். 1 மாதத்திற்குள் அவர் வர்த்தகத்தில் ரூபாய் 25 லட்சம் சம்பாதித்தார். கடந்த ஆண்டு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பரலோக ஆசீர்வாதத்தால் அவரது திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு அற்புதமான பேரக்குழந்தை பிறந்துள்ளது. தெய்வீக ரட்சணை செய்து ஹோமங்களின் போது செழிப்புக்காக எங்களுக்கு வரங்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. அன்புள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்